எங்க 2 பேரும் சேர்ந்து வாழவை. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீ போகாத, நீ போகாத, போகாத. நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? ஆயுஷ்மதி, ஐயோ! ஆயுஷ்மதி. ஒரு அடிமையின் பிணத்தோடு வரச் சொன்னால் 4 வீரர்களின் பிணத்தோடு வந்திருக்கிறீர்கள். அவமானம், அவமானம். பின்வாங்கியதால் தான் உயிர் பிழைத்தோம் தளபதியாரே. பின்வாங்குபவன் வீரன் அல்ல. தன் பேடிழந்த சீற்றம் பற்றி கொண்டது அந்த பறவையிடம். இனி கொத்தி குதறும் வரை ஓய்வதேது? பச்சை ரத்தம் குடிக்க காத்திருக்கிறது. பறந்து சென்று மறைந்து கொள்கிறது. நான் ஏன் அங்க நிக்கிறேன்? நான் ஏன் அங்க நிக்கிறேன்? எங்க போற? எங்க போற? உள்ள போ, தயவு செஞ்சு உள்ள போ. போகாத ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேக்குறேன். போகாத ப்ளீஸ், போகாத. ஐயோ துளசி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? போகாத துளசி, போகாத. கடவுளே, நான் என் வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே போறேன். நான் என் விருமனோட சேர்ந்து வாழ்ந்தா போதுன்னு முடிவு எடுத்துட்டு போறேன். எங்க 2 பேரும் சேர்ந்து வாழவை. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீ போகாத, நீ போகாத, போகாத. போகாத, சொன்னா கேளு. ஐயோ, சொன்னா கேளு. போறேனே, போறேனே. யார் சொல்லியும் கேட்காம போறேனே. கடவுளே, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நான் வெறுமனோட சேர்ந்து வாழணும் தானே கேட்டேன். ஏன் எங்களை பிரிச்ச? ஏன் சொல்லு. எங்க தீபம் எரிஞ்சுதே, எரிஞ்சுதே. நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், நான் பார்த்தேனே, நான் பார்த்தேன். மாலை, மாலை, உன் கழுத்துல மாலை இருந்தது. அது எங்க, எங்க, எங்க? நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. எங்க? ஏன் இப்படி பண்ற? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? ஆயுஷ்மதி, ஐயோ, ஆயுஷ்மதி. இருமா, இருமா, இருமா. என்னாச்சு? என்னாச்சு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? யாரு? இருமா, நான் யாரு? இருமா. என்னாச்சு உனக்கு? நான் யாரு? நீ ஆயுஷ்மதி. ஐயோ, என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் யாரு? நீ ஆயுஷ்மதிமா? இல்ல, இல்ல, இல்ல. நான் யாரு? நான் யாரு? சரி, சொல்றேம்மா, சொல்றேன். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ. கொஞ்சம் இரு. இந்தா, ரொம்ப பதட்டமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடி. ஐயோ, மடிச்சிருங்க, மடிச்சிருங்க. அம்மா, இருமா, இருமா, இருமா. என்னம்மா ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இத சொன்னா நம்ப முடியாத மாதிரி, இத சொன்னா நம்புவாங்களான்னு கூட தெரியல.
எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, சரிம்மா. எனக்கு தெரியல, தெரியல. சொன்னா நம்ப முடியாத மாதிரி விஷயங்கள் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்ம சொன்னா யாரும் நம்ப போறாங்கன்னு யாரும் சொல்றது இல்ல. நீ தைரியமா சொல்லுமா, நம்புறதா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். விருமனை பத்தி தெரியணும். சரி, விருமனை பத்தி உனக்கு என்ன தெரியணும்? நானும் விருமனும் காதலிச்சோம். என் குடும்பத்துல காதலை ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த வீட்டை விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா நான் விரும்ப கூட கிளம்பிட்டேன். அதே ராத்திரி என்னையும் விரும்பனையும் கைது பண்ணாங்க. எங்களை சித்திரவதை பண்ணாங்க. என் விருமனுக்கு முன்னாடியே என்ன கொன்னுட்டாங்க, என்ன கொன்னுட்டாங்க. நான் செத்த அன்னைக்கு என் விருமனை செத்திருப்பால. என் விருமன் எப்படி செத்தா, எப்படி கொண்டாங்க, என் விருமனை எப்படி கொண்டாங்க? இருமா இருமா இரு, சொல்றேன் சொல்றேம்மா. துளசியும் விருமனும் காதலிச்சாங்க. துளசியும் விருமனும் ஒன்னா சேர்ந்துதான் கைதானாங்க. துளசி செத்தா. இதுதான் நடந்த சம்பவம். இதுல நீன்னு சொல்றிய, அதுதான் எனக்கு புரியலம்மா. இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்வி என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க கால கூட நான் விடுறேன். என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அன்னைக்கு என் விருமனை எப்படி கொண்டாங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. விருமன் செத்ததா நீ படிச்ச காத்தாள்புர வரலாற்றுல இருந்திருக்காது. ஏன்னா நடந்த சம்பவம் அது இல்லையே. துளசியோட மரணம் விருமனை மிகப்பெரிய போராளியாக்கிடுச்சு. விருமன் போராளியா மாறின தினம் அது. விருமாண்டி தேவன் போராளியா அவதானம் எடுத்த நாள் அது. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஆடாம பிடிங்க. ஒளி இன்னும் கூர்மையாக இருக்கலாமே. அடிக்கடிக்க கூறாயிடும். அடி. இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. இதனால் சகல மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம நாக ருத்ராட்ச வர சமஸ்தானத்துக்குள்ள விருமன் வந்தாலோ வந்திருக்கிறதா கேள்விப்பட்டாலோ உடனே தகவல் கொடுக்கணும். இந்த உத்தரவை மீறி யாராவது விருமனுக்கு ரகசிய ஒத்துழைப்பு கொடுத்தா கடுமையான தண்டனை வழங்கப்படும். கடுமையான தண்டனை என்றால் மரண தண்டனை வழங்கப்படும். வெறும ஒரு ஆளு 3 பேரை கொன்னுட்டானே மேடா. எப்படி விருமனுக்கு மட்டும் இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நம்மள மாதிரி தான்டா அவனும். இது புரியலையா? கடவுள் அவனுக்கு அளவுக்கு அதிகமா தைரியத்தை படிச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு ஊரெல்லாம் அவன் பேச்சா இருக்கு. அவனை தேடி காட்டுக்குள்ள போறதுக்கு எந்த காவலாளிக்கும் தைரியம் இல்லையாமா. எப்படி தைரியம் வரும்? காட்டுக்குள்ள காலை வச்சாலே உசுறு போயிரும்ல. நீங்க சொல்றது தாங்க சரி. எதுமா சரி? தினமும் ராஜாக்காக உதிக்கிற சூரியன் விரும்பனால நமக்கும் ஒரு நாள் உதிப்பான். நம்மள மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு விரும்பதாங்க குலதெய்வம். கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி அவரு. ஒரு அடிமையின் பிணத்தோடு வரச் சொன்னால் 4 வீரர்களின் பிணத்தோடு வந்திருக்கிறீர்கள். அவமானம், அவமானம். பின்வாங்கியதால் தான் உயிர் பிழைத்தோம் தளபதியாரே. பின்வாங்குபவன் வீரன் அல்ல, கலப்படமில்லாத கோழை. தளபதியாரே, அவன் எந்த திசையிலிருந்து தாக்குகிறான் என்றே தெரியவில்லை.
இன்னும் கொஞ்சம் படைகளை அனுப்பினால் நீவீர் வீரர்கள் அல்ல, கோழைகள். உன்னை போன்ற கோழையை அனுப்பி ஒரு அடிமையை வீரனாக்க சொல்கிறாயா? ஆ? ஆ? விருமன் காலடியில் மிதிபடும் கோரை புல். அவனால் நாகருத்ராட்சவர சமஸ்தானத்தை எதுவும் செய்ய முடியாது. காட்டுக்குள் தப்பிச் சென்றவன் புலிசிங்கத்திற்கு இரையாகி விடுவான். அவன் நாட்டுக்குள் இருந்தாலும் சரி, காட்டுக்குள் இருந்தாலும் சரி, உயிர் தப்ப முடியாது. ஆதலால் காத்திருப்போம். அவன் பிணம் கிடைக்கும் வரை காத்திருப்போம். டேய் தவசி, இந்த குகையை பார்த்தாலே பயமா இருக்குடா. வெறுமை இங்கேயா இருக்க போறான்? வெறுமை எதுக்குமே பயப்படாதவன். அவன் இதோட பயங்கரமான குகையில கூட இருப்பான். வாங்க தேடும். நான் விசாரித்த வரைக்கும் விருமை இங்கே தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தீப்பந்தங்கள்லாம் எரியறத பார்த்தா விருமை கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேடுவோம். நீ இந்த பக்கம் போ, நீ இங்கே போ, நான் அங்கே போய் தேடுறேன். ம் சரி. விருமா, 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 எங்கேயுமே காணோம். நான் தான் தவசி, எங்களை ஒன்றும் பண்ணிடாத. விருமா, நாங்கள் எல்லாரும் உங்க கூட சேரத்தான் வந்திருக்கோம். ஆமாம், வேற யாரும் வரல விருமா, நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம். தனியாக தான் வந்திருக்கோம். நீங்கள் எதுக்காக வந்தீங்க? போங்க போங்க. சேரதுக்காக வந்திருக்கோம் விருமா. ஆமாம் விருமா. சேர்ந்து அடிமைகளாக பிறந்த நாங்கள் வீரர்களாக சாக ஆசைப்படுறோம் விருமா. அடிமையாக பிறந்த நாங்கள் ஒன்றை மாதிரி வீரனா ஆகணும்னு ஆசைப்படுறோம் விருமா.